Hey guys, welcome back to my channel, The C2G Lifestyle. இந்த சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு Nykaa Haul ப்ளஸ் மினி ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் Nykaa சில ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன், அதோட ஹாலும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் என்னோட ரிவ்யூவும் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி 2 கார்ட்போர்ட் பாக்ஸ் இருந்துச்சு எனக்கு பேக்கேஜிங்கில். ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் சில ப்ராடக்ட்ஸும், இன்னொரு கார்ட்போர்ட் பாக்ஸில் இன்னொரு சில ப்ராடக்ட்ஸும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் WishCareோட ரோஸ் வாட்டர் இன்க்ரீடியன்ட்லாம் 100% ஸ்டீம் டிஸ்டில் ரோஸ் வாட்டர்னு மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஃப்ரேக்ரன்ஸ், ஆடட் கலர்ஸ் எதுவுமே கிடையாது. ஸ்ப்ரே பாட்டில் இருக்கிறதால ரொம்ப ஈஸி டு யூஸாக இருக்கும். அப்புறம் இது டோனருக்கு பதிலாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ரோஸோட அந்த நேச்சுரல் ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் ஆல்ரெடி கமா ஆயுர்வேதாவோட அந்த ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அது எனக்கு கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்கிறதால நான் வேறு ரோஸோட ட்ரை பண்ணலாம் தான் இது ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு இதை விட அது கொஞ்சம் பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது. அது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. இது அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிறது என்னோட தாட். ஆனால் பட்ஜெட்டில் ஒரு நல்ல பியூர் ரோஸ் வாட்டர் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். நம்ம எதாவது ஃபேஸ் பேக் போடுறோன்னா கூட அதில் நம்ம கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த நியூட்ரிஜெனாவோட ஆயில் கிளியர் ஆக்னி ஃபேஸ் வாஷ். இது என்னோட செகண்ட் பாட்டில். நான் இதை மே மந்தோட ஃபேவரட்ஸ் வீடியோவில் கூட போட்டிருப்பேன். நான் வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இது என்னோட ஃபேவரட் கிளென்சர். இது ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் 2% சாலிசிலிக் ஆசிட் இருக்குது. அதனால தான் நான் இந்த மெயின் ரீசன் வாங்கினதுக்கு. ஆயிலை கண்ட்ரோல் பண்ணும். ஆக்னி உங்களுக்கு ரொம்ப நிறைய வருதுன்னா அதை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணுறது கூட இதை ஹெல்ப் பண்ணுது. ஸோ உங்களுக்கு ஆயிலி அண்ட் ஆக்னி ப்ரோன் ஸ்கின் தான் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, இதில் ஃப்ரேக்ரன்ஸும் கலரும் இருக்குது. ஸோ அது மட்டும் தான். பட் இது வாஷ் ஆஃப் ப்ராடக்ட், ஸோ பரவாயில்லன்னு தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மினிமலிஸ்ட்லேருந்து 2% ஆல்ஃபா பியூட்டின் ப்ளஸ் 1% ஹையர்லானிக் ஆசிட் சிரம். நான் ஆர்டினரியில் தான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அது கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்கிறதால நம்ம இந்தியன் ஸ்கின் கேர் பிராண்ட்லேருந்தே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு மினிமலிஸ்டே சூஸ் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேக்கேஜிங்கில் வருது. டார்க் கிளாஸில் இருக்கிறதால உள்ளார இருக்க இன்க்ரீடியன்ஸும் சீக்கிரமாக வீணாக போகாமல் இருக்கும். இதில் நோ ஃப்ரேக்ரன்ஸ், நோ கலர், நோ ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ். எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 549 ருபீஸ் வருது. எனக்கு தெரிஞ்ச அஃபோர்டபுளான சீரம் தான் இது. ஆல்ஃபா பியூட்டின் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன், அன்ஈவன் ஸ்கின் டோன்லாம் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கிறதால தான் நான் இது ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். எல்லா ஸ்கின் டைப்ஸுமே இது யூஸ் பண்ணலாம். ஆயில் ட்ரை காம்பினேஷன் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ட்ரையாக இருந்தீங்கன்னா கூட இதில் ஆலோவேரா ஜெல் அண்ட் ஹையர்லானிக் ஆசிட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இது ஸ்கின்ல போட்டோன்னே டக்குன்னு அப்சர்வ் ஆகிடுது. ஸோ போட்ட மாதிரி எதுவுமே இல்லை. அது எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு. இதில் நான் இன்னும் அவ்வளோவா இந்த சினிமா யூஸ் பண்ணி பார்க்கல. எனக்கு கண்டிப்பாக கொஞ்சம் டைம் வேணும் இதில் ரிவ்யூ கொடுக்கறதுக்கு. ஆனால் போட்ட வரைக்குமே எனக்கு இந்த ஸ்கின் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸ்கின்ல ஒரு நல்ல ஒரு ஹையர்லானிக் ஆசிட் இருக்கிறதால நல்ல ஒரு ப்ளம்ப்னஸ் தெரியுது. ஃபுல் ரிவ்யூ வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நியூட்ரிஜெனாவோட UltraSheer சன்ஸ்கிரீன். இதில் பார்த்தீங்கன்னா 50 SPF இருக்குது, PA+++ இருக்குது, UVA அண்ட் UVB ப்ரொடெக்ஷன் இருக்குது. இது நான் கிரீசி ஃபார்முலா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனால் நான் ஆயிலி ஸ்கின், எனக்கு அவ்வளோ நான் கிரீஸியாக தெரியல. நீங்கள் சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா அந்த 2 ஃபிங்கர் ரூல் வச்சு அப்ளை பண்ணணும்ல, அப்படிலாம் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப கிரீஸியாக இருக்குது. பட் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து போட்டிங்கன்னா அவ்வளோ கிரீஸியாக இல்லை. ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா ஒயிட் காஸ்ட் அவ்வளோவா இல்லை. இது பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் சன்ஸ்கிரீன். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ். ஆனால் ஆஃபரில் 148 ருபீஸ்க்கே உங்களுக்கு கிடைக்கும். மேபி ட்ரை ஸ்கின்னுக்கு இது நல்லா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆயிலி ஸ்கின்னுக்கு கொஞ்சம் கிரீஸி ஆகுது. சன்ஸ்கிரீன் நல்லா இருக்கு. பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட் சன்ஸ்கிரீன் வேணும், நல்ல ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கலாம். முக்கியமான இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னா வீட்லேயும் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளம்மோட ஆலோவேரா ஜெல். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 395 ருபீஸ். நான் ஆஃபரில் 336 ருபீஸ்க்கு பிக் பண்ணியிருந்தேன். நான் இதுக்கு முன்னாடி வாவ் சயின்ஸோட ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அதை விட இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் ஆலோவேரா பியூர் ஆலோவேரா ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, கிளிசரின் அண்ட் ரோஸ் வாட்டர் இருக்குது. இது போத் ஃபேஸ் அண்ட் ஏருக்குமே யூஸ் பண்ணலாம். இதில் நோ ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் நோ கலர். அதனால தான் நான் இதை முக்கியமாக வாங்கினது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னி ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. போட்ட உடனே ஸ்கின்ல குவிக்காக அப்சர்வ் ஆகிடுது. சில ஜெல் மேலேயே ஒரு மாதிரி அப்சர்வ் பண்ணிக்கும். இது அந்த மாதிரி இல்லை.
இது பார்த்தீங்கன்னா பியூர் ஆலோவேரா லீஃப்லேருந்து நீங்கள் எப்படி ஜெல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணா இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சி தான் இருக்குது. ஃபேஸில் அவ்வளோவா ஹெவியாக இல்லை. நீங்கள் கண்டிப்பாக ஒரு பியூரான ஆலோவேரா ஜெல் வேணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா BBluntலேருந்து இன்டென்ஸ் மாய்ஸ்சர் ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர். MRP பார்த்தீங்கன்னா 590, ஆஃபரில் உங்களுக்கு 450 rupeesக்கும் கிடைக்கும். ட்ரையாக இருக்குது, இது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய யூடியூபர்ஸ் ரிவ்யூ கொடுத்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கினேன். நான் ஆல்ரெடி பயாலஜியோட ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இதை விட அது கொஞ்சம் பர்சனல் ஃபேவரட். ஏன்னா அது ஹேரை அவ்வளோ வெயிட் டவுன் பண்ணல, இது கொஞ்சம் பிரெத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி காட்டுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. இது நல்லா தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஸ்பா போயிட்டு ஒரு ஸ்பா பண்ணிட்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஓகேஷ் ப்ராடக்ட் தான், எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஏன்னா கண்டிஷனரோட குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கலர்ட் ட்ரீட்டட் ஹேராக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஹேரை நல்லா ஸ்மூத் ஆகுது. L'Oreal Paris Total Repair 5 ஹேர் மாஸ்க் தான் பிக் பண்ணியிருந்தேன். இதோட MRP 365, ஆனால் நான் வந்து ஆஃபரில் 256 rupees பிக் பண்ணியிருந்தேன். அதுதான் நான் பிக் பண்ணதுக்கான மெயின் ரீசனே. நான் யூஸ் பண்ணதுலேயே பெஸ்ட் ஹேர் மாஸ்க் இது மட்டும்தான். நான் மாமாத்தோட ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், ஹிமாலயோட ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். எதுவுமே எனக்கு ஒர்க் ஆனதே இல்லை, ரிசல்ட்டும் கொடுத்ததே இல்லை. பட் இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணேன், அப்போவே எனக்கு இது ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் எப்படி யூஸ் பண்ணேன்னா, ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாஸ்க் போட்டு திருப்பி ஷாம்பு பண்ணிட்டு அப்புறமா கண்டிஷனர் போட்டேன். இது நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணது பயோலேஜ் கூட தான். ரிசல்ட் செம்மையாச்சு. என்னோட ட்ரை அண்ட் ஃப்ரிஸி ஹேர் அவ்வளோ ஸ்மூத்தாக கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வேற ஆச்சு. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு நல்ல ஹேர் மாஸ்க் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்தால் கூட அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு கூட இந்த ஹேர் மாஸ்க் ஹெல்ப் பண்ணும். வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. ஃப்ரேக்ரன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம ஹேரில் நெக்ஸ்ட் வாஷ் பண்ணுற வரைக்குமே அந்த ஃப்ரேக்ரன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு ஒரு நல்ல ஹேர் மாஸ்க் வேணும்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஹிமாலயோட Anti-Dandruff ஹேர் க்ரீம். இதோட MRP வந்து 80 rupees, ஆஃபரில் 60 rupeesக்கே கிடைக்கும். டேண்ட்ரஃப் இருந்தால் இதை ஸ்கேல்பில் மசாஜ் பண்ணிவிட்டு ஷாம்பு பண்ணணும்னு போட்டிருக்காங்க. நான் இன்னும் இதை யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூ கொடுக்குறேன். இதில் வந்து டீ ஆயில் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்கேல்பை க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் MCaffeineோட இந்த ஹேண்ட் க்ரீம். இதில் ஷியா பட்டர் அண்ட் ஆல்மண்ட் ஆயில் இருக்குது. இதில் காஃபி ஸ்மெல் பயங்கரமாக வருது, அதுக்காக தான் நான் இதை வாங்கினேன். எனக்கு காஃபி, வெனிலா, சாக்லேட் ஸ்மெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஹேண்ட்ஸ்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஹேண்ட் க்ரீம் தனியாக தேவையில்லை, நீங்கள் மாய்ஸ்சரைசரே அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேளை வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இது வந்து உங்களோட பாடி மாய்ஸ்சரைசராகவே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசிங் லோஷன். இது எல்லா யூடியூபர்ஸுமே ரிவ்யூ பண்ண ஒரு ப்ராடக்ட். ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணலான்னு வாங்கினேன். இது லோஷன் மாதிரி இருக்குது. இதில் விட்டமின் E அண்ட் கிளிசரின் இருக்குது. ஸோ ட்ரை ஸ்கின் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆயிலி ஸ்கின்னுக்குமே இது நல்லா தான் இருக்குது. நீங்கள் ஒரு மேக்கப் நிறைய போடுவீங்க அப்படின்னா இதில் ஒரு பேஸாக போட்டிங்கன்னா மேக்கப் கீழே நல்ல ஒரு பேஸாக ஒர்க் ஆகுது. ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப லைட்டாக இருக்குது. ஒரு லோஷன் என்ன ஃப்ரேக்ரன்ஸ் வருமோ அது கண்டிப்பாக வருது. நார்மலாக யூஸ் பண்ணால் கூட அவ்வளோ ஆயிலியாலாம் இல்லை, சீக்கிரமாக அப்சார்ப் ஆகிடுது. அப்சார்ப்ஷன் ரொம்ப குயிக்காக இருக்குது. ஓவராலாக ஒரு நல்ல ப்ராடக்ட். உங்களுக்கு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை எனக்கு வந்து ரொம்ப ஜெல் மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் Neutrogena அப்படின்னா கிளினிக்கோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். வெயிட் வீடியோ நிறுத்திடாதீங்க. நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்கும்.